செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கல்லேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மெய்யான ஒளி எங்க இருக்கோ அங்க இருள்ல இருக்கிறவங்க சாதாரண வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சம். நல்ல கையை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண வெளிச்சம் இல்ல, பக்கத்துல சாதாரண ஒளி இல்ல, இது பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய பெரிய வெளிச்சம், மெய்யான ஒளி தன்னை போல ஜனங்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், உதிக்கிற உன் ஒளி உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்களும் உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு. இந்த மெய்யான ஒளி உனக்குள்ள இருந்து உதிக்கும் பொழுது ஹல்லேலூயா உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளக்கு நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா கையை தட்டி அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவை வெளிச்சம் என்பது நம்ம பார்க்கிற இந்த வெளிச்சத்தை பத்தி நான் பேசுறேன். சரியா? பிசிக்ஸ் இருக்கிறாங்க. லைட் வெளிச்சத்தை குறித்து நிறைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு நிச்சயமா தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம பார்க்கிற இந்த பிசிக்கல் ரெல்ம்ல இருக்கிற இந்த வெளிச்சத்தை பத்தி நான் பேசல. லைட் ஸ்பிரிச்சுவல். சொல்லுங்க, வெளிச்சம் ஆவிக்குரியது. வெளிச்சம் சத்தமா சொல்லுங்க, வெளிச்சம் ஆவிக்குரியது. ஏனென்றால் தேவன் முதல்ல உலகத்துல வெளிச்சத்தை படைச்சார் முதல் நாள். சரியா? ஆனா நான்காவது நாள் தான் எதெல்லாம் படைக்கிறாரு? சூரியனை படைக்கிறாரு, சந்திரனை படைக்கிறாரு, நட்சத்திரங்களை படைக்கிறாரு. அப்படிதானே? நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒளி எங்க இருந்து வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யாரை கேட்டா என்ன சொல்லுவாங்க? பகல்ல எங்க இருந்து வெளிச்சம் வருது? ராத்திரி நட்சத்திரங்கள்ல இருந்து வருது, நிலவுல இருந்து வருது. சோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய தளத்துல இருக்கிற பிசிக்கல் லைட். பட் ஐ அம் டாக்கிங் அபௌட் தி ஸ்பிரிச்சுவல் லைட். சரியா? நான் ஆவிக்குரிய வெளிச்சத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க, ஆவிக்குரிய வெளிச்சம், மெய்யான ஒளி, ஆச்சரியமான ஒளி, பெரிய வெளிச்சம். சொல்லுங்க, ஆவிக்குரிய வெளிச்சம், மெய்யான ஒளி, ஆச்சரியமான ஒளி. இப்போ இந்த ஒளியானது இது ஆவிக்குரிய ஒளி. அதே போல இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த ஒளி என்பது ஒரு ராஜ்யம். ஒளி ஒரு ராஜ்யம். எப்படி இருள் ஒரு ராஜ்யமாய் செயல்படுகிறது, இந்த ஒளி ஒரு ராஜ்யமாய் செயல்படுகிறது. எத்தனை பேர் நான் சொல்றேன்? ஆமென். நான் புரிய வைக்கணுமா? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:12-13. அந்த வசனம் சுமாராக சொல்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. இருள் என்கிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே போல ஒளி என்கிற ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதுதான் அன்பு குமாரனுடைய ராஜ்யம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை அவர் இருளின் ராஜ்யத்திலிருந்து காப்பாற்றி, அந்த வசனம் அழகா எழுதிருப்பாங்க, அவர் நம்மை இருளின் ஒரு அரசாங்கத்திலிருந்து, ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நம்மை அவர் விடுதலையாக்கி இன்னொரு கவர்மெண்ட், அதாவது அவருடைய அன்பு குமாரனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். ஹல்லேலூயா. இது மெய்யான ஒளி, பொய்யான ஒளி அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் தன்னை போல வருவார்கள், இந்த ஒளி உதிக்கிற இடத்துலலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர்